எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுடலமாட சுவாமிக்கு கை வெட்டி நாக்கு வெட்டி ரத்தம் கொடுக்கும் கனியான். யார் இந்த கனியான், எதுக்கு இப்படி பண்ணுறாங்க தான் நம்ம அந்த கதையில் பார்க்க போகிறோம். தென் தமிழகத்தில் அனைவராலும் வணங்கப்படுகிற தெய்வங்களில் ஒன்றான சுடலமாட சாமி கதையை பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சிவனிடம் பார்வதி பிள்ளைவரம் கேட்டு முந்தானை ஏந்தி தவம் இருக்க, சிவனின் அருளால் 1000 தூண் கொண்ட மாடத்தின் தூண் விளக்கால் சுடர் ஒளியில் பிறந்ததால சுடலமாடன் என்று அழைக்கப்படுகிற அந்த தெய்வம் கைலாசத்தில் பார்வதி வளர்த்துட்டு வராங்க. தொட்டிலில் படுத்திருந்த சுடலை தனது பசியால் சுடுகாடு சென்று பெண்களை தின்று வர, இதை பார்த்த அந்த பார்வதி சிவனிடம் நடந்ததை கூற, சிவன் சுடலை அழைத்து, நீ மாமிசமும் பிணங்களையும் சாப்பிடுவதால் உனக்கு கைலாசத்தில் இடமில்லை, நீ பூலோகம் செல்ல வேண்டும் என்று சுடலையிடம் சிவன் கூறுகிறார். அதனை ஏற்க மறுத்த சுடலை, நான் பூலோகம் செல்ல வேண்டும் என்றால் எனக்கு வேண்டியதை நீங்கள் செய்து தர வேண்டும், அவ்வாறு செய்தால் மட்டுமே நான் பூலோகம் செல்வேன் என்று கூறுகிறார். அதனை ஏற்றுக்கொண்ட சிவன் சுடலையிடம் உனக்கு என்ன வேண்டும் என கேட்க, அதற்கு சுடலை, இதே கைலாசத்தில் எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி ஊட்டு போட்டு கொடை வேண்டும், ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே படையலாக போட வேண்டும், அது மட்டுமல்லாமல் கருமன்றி ஒரு பரன், சூளாடு, சூளப்பன்னி,